இந்த சாம்புவுக்கு வேற வேலையே கிடையாது. இதெல்லாம் இங்க கொண்டாந்து மாட்டிண்டு. ஐயோ, அதையே தூக்கி போட்டேன். ஐயோ, எதுக்குடா? திஷ்டி பரிகார மாதிரி. அது திஷ்டி பரிகாரம் இல்ல, ஆவி பரிகாரம். அதையே தூக்கி போட்டேன். எங்க? அங்கதான் எங்கே போட்ட தேடி எடு. வர வாரம் குமுதத்தோட தருவா, வாங்கி மாமி. நான் உள்ளார போறதுக்கு நல்ல வழி பண்ணு. அங்கே இருக்க நீ ஆத்தக்காரர் உயிரோட இருக்கும் போதே எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா. ஆனா நீயோ செத்து போன ஆம்படியான மனசுல நினைச்சுண்டு நாங்களாம் சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே. நோக்கு எவ்வளவு பெரிய மனசுடி. பெரிய மனசா? அடி பாவி, ஒரு துண்டு ஜாக்கெட் பிட்டுக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற. இத பாருங்க, ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம். பசுபதியோட பூர்வீக சொத்து ஊர்ல இருக்கோ இல்லையோ அதை கேப்சர் பண்றதுக்கு கேஸ் போட முடிவு பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் நான் தான் எடுக்க போறேன். அப்படியா? நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்க கேஸ் போட சொல்றது அழகனாச்சியார் பேர்ல. யார் அவங்க? 1000 ஏக்கர் நிலத்தை 5000 ஏக்கர் ஆக்கி 4 போக நஞ்ச பஞ்சியோட யானை கட்டி போராடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல கேஸ் போட சொல்றீங்க, பாத்துக்குங்க. இது பாருங்க சார், சந்தேகம் சாட்சிக்கு இருக்கலாம், வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது. நல்லா சொன்னமா. இந்த பாருங்க வக்கீல் சார், கேஸ் கொடுத்தது நாங்க, பீஸ் கொடுக்க போறது நாங்க, வாதாட போறது மட்டும்தான் நீங்க. அது எங்களுக்காக, நாச்சி அம்மாவுக்காக இல்ல. இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க. ஓஹோ, ஆனது ஆகட்டும். குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க, ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். ஒத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார், வள்ளல், அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள். அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நோட்டீஸ் கண்ட 15 நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓடி போனவன் தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கான். அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி. அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும்? கூட கிழிச்சு போட்டுறேன். இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும்? எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும். நீங்க எல்லாத்தையும் மறந்திருக்கலாம். என்னால இன்னும் அதை மறக்க முடியல. அவனை என் வயிற்றுல சுமந்த பிள்ளையாத்தான் நினைச்சேன். தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி? நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சும். இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அழியாது. பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம அவரை நெருப்புல தள்ளிட்டு ஓடினானே, அவர் கத்துனதும் கதர்னதும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இப்படிப்பட்டவனுக்கு என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க? அழகு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது. அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு சத்தியம் கேட்கிறேன். அப்போ ஏன் எதிர்காலம்? உன் எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன். இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான். சத்தியமிட கூட.
இந்த ஐயா ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா முழுகாம இருக்காங்க. அவ சொன்னது உண்மையா? கேட்கறேன்ல, சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே. உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு. அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன். சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே, அந்த சத்தியம் எல்லாம் எங்க போச்சு? உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் இது எங்கிட்ட மூடி மறைச்சிருப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுதான் தாலி கட்டிட்டியே, இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டல? உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பையனை தெருவில் நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையாக்கல நினைச்சா இல்ல? முதல்ல என்ன சொல்லலாம்? எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட அருமை தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீலாத்த பிச்சைக்காரன் நாய் நீ உனக்கு இப்படி தராது இருந்து. நிறுத்துங்க. பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. பொதுவான சத்தியங்கிறது வேற. அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது, காப்பாத்திடலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேரும். அதை காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். நீங்க அதை காப்பாத்துறீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க புள்ளைய நடுத்தருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேன்னா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, அது மீறினது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வயிற்றுல வளர்ந்த கருவை கூட அழிச்சு, யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை எடுத்துட்டான். எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவையும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன். நான் நினைச்சது 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. இனி அவனை விட மாட்டேன். அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அண்ணாமலை, இந்த வயசுலயும் உன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா. அங்க செத்தாலும் உனக்கு சென்டிமெண்ட் போகாத. இருபத்தி 22 வருஷம் என் புருஷனை கொண்ட உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன். பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்ததுதானே. என்னங்கடாது அண்ணாமலை? கூப்பிட்டீங்களா? நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா
என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டேய் அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய் ஆ? கீழே போடு எது? சட்டையத்தா. ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ. வாங்க 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 வாங்க. என்ன உங்க வீட்ல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா? ஐ ஆம் விச்சு, சன் ஆஃப் சாம்பு ஐயர். ஓ தங்கச்சி, பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் மூலியமா அது ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு. வாங்க. உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு. நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி. உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு போலாம் தங்கச்சி. சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபீலிங் இல்லாம போறாங்க. வர வர குருவிங்க தொல்லை தாங்க முடியல. செல்லதுரை, அம்மா. பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைங்க. சரிங்கம்மா. புது இடம் பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்கம்மா. வாமா. சார் சார், கோர்ட் கேஸ் என்ன சார் ஆச்சு? இப்பதான் மோத விட்டுருக்கேன். மோத விட்டுருக்கீங்களா? ஆமா. புலியும் ஆடும் போதுனா ஆட்டுக்கு நட்டம், புலியும் காண்டாமிருகம் போதுனா புலிக்கு நட்டம், புலியும் போதுனா நிறைய டிஸ்கவரி சேனல் பாப்பீங்க போல இருக்கே. அது இல்லப்பா, புலியும் போதுனா ரெண்டுத்துக்கு தான் நஷ்டம். கரெக்ட். கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன். புலிய விடுங்க சார். கூட ஒரு துண்டு பிட்டு எலி இருக்கே, அதை என்ன பண்ண போறீங்க? எலியா? ஆமா சார், இந்த ஆவோட எப்ப ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சார் இந்த ஆவி கிட்ட பேசுவானே. அவன் தான் சார் பசுபதிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். பசுபதிக்கு எல்லாமே அவன் தான் சார். ஆவடையப்பா, அவன் எங்க இருக்கான்? அட்ரஸ் நான் கொடுக்குறேன், ஆக வேண்டிய நீங்க பாத்துங்க சார். இன்னைக்கு அவனை பார்த்துட்டேங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 22 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. உங்களை நெருப்புல தள்ளிட்டேன். ஊரை விட்டு ஓடி போனானே பசுபதி, அவனை நீங்க மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கல. இல்ல இல்ல அழகே, என் மகன் என்ன நெருப்பில தள்ளி விடல. இல்ல, ஊரே ஒண்ணு சேர்ந்து கொலகாரன் அவனை விரட்ட சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவனை விட மாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும். அனுபவிக்க வைக்கிறேன். யாருமாவது சிரிக்கிறது? இது ஐயோ ஆண்டவா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடிய பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதாப்பா அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏன்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை? ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, உதவாக்கற அந்த காட்டா அவன்தான் ஆவியா வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலா காலத்துல
அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னையாடா சென்ட் ஆஃப் பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோட இருக்கும் போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா? அப்பா, வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா. ஒரு தவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளும் தண்ணி இறைச்சா கருமம் ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்துன்னு போயிடுச்சுனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிரும். எள்ளு வேற கம்மியா. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன். புள்ள கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். உன் காலு கடியிலடா. ஓ, எனக்கு கீழயா? இந்த எள்ளும் தண்ணி ஏற. இது கடல் தண்ணிப்பா. தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிங்களா, நான் செத்து என்ன சித்திரவதை பண்றேன்டா. ஆச்சமனம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ, அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா என்னடா இதெல்லாம் துப்ப கூடாது, பாவம் முழுங்கிடும். உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்டேன். நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி, மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நாள் அடிச்சுடாதீங்கடா. வேணாம்டா. சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் கொட்டிடும். இருக்கு. அவ்வளவுதான். போலாமா? அப்பா, அத்தை அங்கே இருக்கனியா? வா 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 வா. வானதி, நீங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே. பாத்துரா. இல்ல. என்ன ஏண்டா பாக்குற? ஆரம்பி. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர். ஏய், என்னப்பா? தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிடுதாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா. சென்டிமெண்ட் மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண்களை கிட்ட பாரு. அத்தை, உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படியே அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவி ஆலையிறேன். நீயாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்க. இப்பவாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிட்டுறா. அங்கே இருக்க நீ. இப்பவாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகனாயிட்ட. நான் உனக்கு தாயாயிட்டேன். அண்ணா, அண்ணனா, நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? அப்படியா? என்னது என்னது? இவன் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரிச்சா மாட்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு விசாரித்தா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டுன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம்ப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.